பட்டியலினத்துல ஏதாவது இப்படி நடந்துட்டா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு கொந்தளிக்கிற நீங்களாம் வேற கேஸ்ட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா கொந்தளிக்க மாட்டேங்குது. அஜித்குமார் படுகொலையின் போது கொந்தளிச்ச இந்த சமூகம் ஏன் கவினுக்கு அவ்வளவா கொந்தளிக்கல? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கவின் படுகொலை மட்டுமல்ல, ஜாதியை பற்றியான ஒரு மிகப்பெரிய கவனத்தை இந்த அரசு கொள்ள, அதுதான் இங்க முக்கியம். கன்னியாகுமரியில் இன்னொரு இளைஞர் கொல்லப்பட்டார், வீட்டுக்கு வரவழைச்சு கொல்லப்பட்டார். அந்த பொண்ணு இஸ்லாமிய குடும்பம். நீங்க அப்போ பெருசா கொந்தளிக்க மாட்டீங்க. பட்டியலினத்துல ஏதாவது இப்படி நடந்துட்டா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு கொந்தளிக்கிற நீங்களாம் வேற கேஸ்ட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா கொந்தளிக்க மாட்டீங்க. அஜித்குமார் படுகொலையின் போது கொந்தளிச்ச இந்த சமூகம் ஏன் கவினுக்கு அவ்வளவா கொந்தளிக்கல? ஆணவ கொலைகளை இன்னும் அரசே ஏற்றுக்க மாட்டேன். ஆணவ கொலைகளை அரசு ஏற்றுக்க மாட்டேங்குதா? ஆமாம், ஏற்றுக்கிறது கிடையாது. ஆணவ கொலை சம்பந்தமாக தமிழில் நிறைய புத்தகங்கள் வரும். இந்த மாதிரியான புத்தகங்கள் வரும்பொழுது அரசே வாசிப்பு செய்யணும், அதிகாரிகள் வாசிப்பு செய்யணும். சரிங்க சார், படிச்சிடுறாங்க, பார்த்துடுறாங்க, டிஸ்கஷன் நடத்திடுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், ஆணவ படுகொலை நடந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க, அதனால சரியாயிடும். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. ஏன்னா தேர்தல் காலங்கள் வந்துடுச்சுனாக்கா இந்த ஜாதி சங்கங்கள் எல்லாமே என்னவா மாறுகிறாங்கனாக்கா இவங்க கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற ஒரு அரசியல் கட்சிகளாக மாறும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு ஜாதி சங்கங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஜாதி சங்கங்களை நீங்க கட்டுப்படுத்தாத வரைக்கும் ஜாதி சார்ந்த படுகொலைகள், ஆணவ படுகொலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். பட்டியலின வாக்குகளும் முக்கியம் இல்லையா? நியாயமான ஒரு விஷயத்துக்கு என் பக்கம் நின்றுட்டாலே அவங்களுக்கு எதிராயிடும்னு அவங்க நினைப்பாங்கன்னு நீ பயப்படுறீங்கன்னா, நீ நியாயத்தின் பக்கம் நிற்கலீங்கன்னா நான் கொந்தளிச்சிருவேன்ற பயம் உனக்கு வேணாமா? அதையே இவங்களால அந்த பயத்தை கொடுக்க முடியல. கல்வி அறிவு மாத்திடும் நாங்கல்ல, பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா மாறிடும் நாங்கல்ல. கவின் கேஸ் ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா நல்ல கல்வி படிச்சிருக்காப்ல, கோல்டு மெடலிஸ்ட். பொருளாதாரம் மாச சம்பளம் எவ்வளவு பெருசு? முதலாளிகள் வழங்குற கல்விகளால், முதலாளிகள் வழங்குகின்ற பொருளாதாரத்தால் எப்பொழுதும் எந்த அடையாளங்களும் மாறாது. பணம் தானே. இந்தியா முழுதும் 200 ஸ்கூல் இருந்து RSS உருவாக்கியிருக்காங்க. உயரதிகாரிகளாக மாறும்போது அவன் என்னவா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாகவும் அந்த பிரிவினை சிந்தனையாளனாகவும் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ரிலிஜன் மைனாரிட்டிஸுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் மிகப்பெரிய எதிரியா மாறுவான். இவனுக்கு நீ பெரியாரை படிக்க கத்து கொடுத்தியா? பெரியாரை வாக்களிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தின அளவுக்கு பெரியாரை வாழ்க்கை நடத்துவதற்கு நீ எங்க கத்து கொடுத்த? பெரியாரை நீ மக்கள்கிட்ட கொண்டு போவே இல்லையே. பெரியார் மண்ணு தான் சொல்றாங்க. அதான் சொல்றேன், பெரியாரை இவர்கள் ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டார்கள். கவினுடைய அந்த படிப்பு, அவ்வளவு பெரிய சம்பளம், கல்வி நம்மளை மாத்திரும், எக்கனாமிக் பொருளாதாரம் நம்மளை மாத்திரும் அப்படின்னா கவின் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். பாராளுமன்றத்தில் போயிட்டு எத்தனை எம்பிகள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அங்கே போய் ராஜராஜ சோழனை பற்றி பேசுறது அடுத்த தேர்தலுக்கான வேலைகளில் தான் பேசியிருக்காங்களே. பாராளுமன்றத்தில் எங்கேயாவது ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்தியா என்ன மாதிரியான பொருளாதாரத்தில் இருக்கணும், தமிழ்நாடு என்ன மாதிரியான பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணுன்றதுக்கான ஒரு பெரிய கல்வியை இங்கே உருவாக்கலை. மக்கள் கல்வி போய் சேரல, மக்கள் பொருளாதாரம் போய் சேரல, மக்கள் உற்பத்தி போய் சேரல, மக்கள் அரசியல் போய் சேரல. ஜனநாயகம் நான் தெரியாதவனுக்கு, நாடு விடுதலை அடைஞ்சது, இனிமே எல்லாருக்கும் உரிமை இருக்குதுங்கிறத பற்றி அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான்? என் தங்கை அவ யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் தான் முடிவெடுப்பேன். இது ஆணாதிக்க சிந்தனை. என் தங்கை எந்த ஜாதியில் திருமணம் பண்ணிக்கணும்ன்றத அவன் முடிவெடுக்கிறான். அது சாதிய சிந்தனை. அது எந்த ஜாதி, அது எங்க இருந்து அது வந்ததுன்னாக்கா அது ஒரு மத சிந்தனை. மத சிந்தனையில தான் வெளியே வரல, இந்து மதம் என்ற சிந்தனையில தான் வெளியே வரல, ஜாதி என்ற சிந்தனையில தான் வெளியே வரல. யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்ன்ற அந்த இருமாப்பு இருக்குதுல, அந்த ஆணாதிக்க சிந்தனையில தான் வெளியே வரல. மத சிந்தனையிலிருந்தும் ஜாதி சிந்தனையிலிருந்தும் ஆணாதிக்க சிந்தனையில் வராத இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆண், தாழ்த்தப்பட்ட சாதியில் இருக்கிற ஒரு ஆணுக்கு பெண்ணை தருவதற்கு எப்படி ஒத்துப்பான்? அது இதை பற்றியான ஒரு ஆய்வு, கல்வி, அரசியல், அதற்கான ஒரு முன்னெடுப்பு, அதற்கான இளைஞர்களை உருவாக்குறது, அப்படியான வேலைகள் எங்க நடந்தது? பெரியார், அம்பேத்கர் அரசியல்களை, சமத்துவ அரசியலை கொண்டு போய் சேர்த்திருந்தா வெட்டி இருக்க மாட்டோம். ஒரு அரசு அதை செய்யல. அரசாங்கத்தின் பொறுப்பு தான் அது. இங்க இருக்கிற எல்லா ஜாதி பிரச்சனைக்கும் ஆளுகின்ற அரசு தான் பொறுப்பு. எல்லா ஜாதி பிரச்சனை, எல்லா ஜாதி பிரச்சனைக்கும், கடமை தவறிட்டாங்க, எல்லா மத பிரச்சனைக்கும், எல்லா பிற்போக்குத்தனமான பிரச்சனைக்கும் ஏன் காரணம்? இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய நடவடிக்கைகள், சாதி ஏற்றத்தாழ்வுக்காக எதிராக நடந்துட்டு இருந்த நடவடிக்கைகள், அது யாருக்கு லாபம்ன்ற அரசியல், இதெல்லாம் எதையுமே சொல்லித் தரல. அதனால இப்படி வெட்டுறாங்க. இப்படிதான் சூழல் இருக்கு, இப்படிதான் சமூகம் இருக்கு. இந்த நிலைமையை புரிஞ்சுட்டாவது அவங்க லவ் கிவ் எல்லாம் இல்லாம, இல்ல லவ்வே பண்றீங்கனாலும் உங்க சாதிக்குள்ள மட்டுமே பண்ணிக்கலாம்ல. ஜாதியில் தான் உனக்கு பொண்ணு கேட்குதான்னு ஒருத்தர் கேட்குறான்ல, அதை கேட்கறதுக்கான அதிகாரத்தை அவனுக்கு யார் கொடுத்ததுன்னு நான் கேட்குறேன். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. சரி, அப்போ
சமூகத்திலேயாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேலை செய்யணும். சுர்ஜித் மாதிரியானவங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த கல்விகளை, நீங்கள் சொல்கிற அந்த அரசியலை கற்றுத்தரணும். அதுக்கு கவினுக்கும் கற்றுத்தரணும், எல்லாருமே கற்றுக்கணும். இங்கே அந்த வேலையும் நடக்கலை. இது மட்டும் செய்யணும்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, இந்த இஷ்யூவில் பிஜேபி வாயை திறக்குது. ஏன்னா இப்படி இந்த மௌனம் தான் அவங்களுடைய அரசியல். அவங்க வாய் திறக்கலைன்னா எல்லா கட்சிகள் மேலேயும் தான் அந்த விமர்சனம் இருக்குது. யாருமே பெருசாக கண்டுக்கலைன்னு புதுசாக வந்த விஜயிலிருந்து ஆளும் கட்சி, எதிர்கட்சி எல்லாத்துக்கும் மேலே அந்த விமர்சனம் இருக்குது. எல்லாத்துக்கும் அது டூல்ன்றீங்களா? முதல்வர் இந்த இளைஞர்கள்கிட்ட பேச துவங்கியிருக்கார். தொடர்ந்து பேசணும். இளைஞர்களுக்கு அவர் அவர் பகுத்தறிவை பற்றியும் பெரியாரை பற்றி. ஏன் வெறும் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், மற்ற கட்சி தலைவர்களும் வேணும்ல, அவங்களும் பேசணும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இயக்குனர் கோபி நயினார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆணவ படுகொலை திருநெல்வேலியில் நிகழ்ந்திருக்கு. ஒரு மென்பொறியாளர் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். எல்லோரும் அதை பற்றின அவங்களுடைய அக்கறை தோய்ந்த கருத்துக்களை சொல்கிறாங்க, அதிர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளை செஞ்சுட்ருக்காங்க. எல்லாம் பார்க்குறோம். சமூகம் செயல்படக்கூடிய இந்த விதம் எப்படி இருக்குது? முதல்ல இந்த ஆணவ படுகொலை குறித்த உங்களுடைய பார்வை. ஒவ்வொரு முறையும் ஒரு கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க ஒரு மாநிலங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் ஜாதி தான். ஆனால் ஜாதியை பற்றியான எந்த கவனமும் இல்லாத ஒரு அரசின் கீழ் இப்படி ஒன்று நடக்குதுன்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட வரலாறு முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் காலங்களிலிருந்து, ஏன்னா ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் காலங்கள்னு சொல்கிறேன்னா, அவர் தான் இதை என்ன பண்ணுறாருன்னா ஆய்வுபடுத்துகிறார், அரசியல்படுத்துகிறார். ஒரு சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான பல்வேறு அரசியல் ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் பல்வேறு வேலை திட்டங்களை ஒரு மனித உரிமை அடிப்படையிலையும் இந்த மக்களுக்கு இந்த அரசுங்களுக்கு கொடுக்குறார். அப்படி இருந்தும் புரட்சியாளர் அம்பேத்கரை தனக்கான தலைவராக வாக்குகளுக்காக முன்னெடுப்பவர்கள் அவருடைய மிகப்பெரிய கவலையான ஜாதி ஒழிப்பை பற்றி யாருமே கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லைன்றதை இங்கே பிரச்சனை. இதனுடைய அடுத்த வருஷம் இங்கே யார் இருக்காங்கனாக்கா, நமக்கு தந்தை பெரியார். பெரியாருடைய வேலைகள் சாதி ஒழிப்பு, மத எதிர்ப்பு, அதுக்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கைகள், பகுத்தறிவை பற்றி மக்கள்கிட்ட மிக அளவில் கொண்டு போகிறது, இது பெண் விடுதலை, இது எல்லாமே அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒர்க். அதில் கல்வி மிக பெரிய ரோல் எடுக்கும். இப்படிலாம் இருக்கும்போது பெரியாரை பற்றி பேசுகின்ற நாம் தொடர்ந்து, ஆனால் பெரியாரை ஒவ்வொரு முறையும் ஒரு தலைமுறையின் கவனத்துக்கு கொண்டு போனோமான்றதான் இங்கே முக்கியம். பெரியாரை பற்றி பேசுகிறது இல்லை நம்ம வேலை. பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கொண்டு போகிறது இங்கே மக்கள் இயக்கங்களுடைய மிகப்பெரிய ஒர்க். தன்னுடைய போஸ்டர்ஸில், தன்னுடைய அரசியல் வேலை காலங்களில் அம்பேத்கர் பெரியாரையும் பின்னால் ஒரு படமாக போட்டுக்கிறது இல்லை நம்ம வேலை. அது இல்லை நம்ம பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ நம்ம செய்கிற கடமை. அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது இல்லை, இந்த சமூகத்தின் மீது ஒரு கனவு இருந்ததில்லை. சாதியற்ற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு பெண் விடுதலை, குழந்தை கல்விகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை, இது எல்லாமே அதோடு சேர்ந்தது. அங்கிருந்து தான், அதாவது ஒரு சமூக நீதி அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது நாம் நம்ம ஒரு மனிதாபிமானி அப்படின்றத அடையாளப்படுத்திக்கிற வார்த்தை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு அந்த வார்த்தை. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு விடுதலைக்கான போராட்டத்தில் அவர்கள் பெறுகின்ற உரிமையை பற்றியான கவனம் கொண்ட மிக அடர்த்தியான ஒரு வார்த்தை அது. ஆனால் அந்த வார்த்தை இங்கே என்னவா இருக்குதுன்னாக்கா, வாக்குகளை பெறுவதற்கான ஒரு அலங்காரமாக மாறி இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இப்படியெல்லாம் பேசிக்கிறதுன்றது ஒரு அலங்காரமாக மாறி இருக்குது. இதுவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு வேலை அப்படின்னு தான் நான் அச்சப்படுறேன். அப்போ என்னென்னா, ஜாதியை பற்றியான ஒரு மிகப்பெரிய கவனத்தை இந்த அரசு கொள்ள, அதுதான் இங்கே முக்கியம். விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை ஆளுகிறதுன்றது வேற. ஆனால் அவர்களுக்கெல்லாமே அப்படியான ஒரு வேலை திட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு காங்கிரஸினுடைய தலைவராக, இல்லை காங்கிரஸினுடைய அரசியல் வழிகாட்டியாக, இல்லை
பெரியார் கிடையாது, அம்பேத்கர் கிடையாது. ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு வந்து தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சிங்காரவேலரும் அயோத்தியாச பண்டிதரும் இவர்களே தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாமே இந்த திராவிட இயக்கங்களினுடைய பின்னணியில் இருக்கின்ற மிகப்பெரிய அடிப்படை அரசியல் சிந்தனையாளர்கள். அப்போ இந்த சிந்தனையை தான் இந்த சமூகத்துக்கிட்ட கொண்டு போகிற ஒரு அமைப்பாக இது இருந்து அந்த சிந்தனை வழியாக ஒரு அமைப்பை உருவாக்கி பலம் பெற்று ஒரு அரசாங்கம் மாறினதுக்கப்புறம் அந்த சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்ற ஒரு கவலை தான் இங்கே இருக்கிற எல்லா சாதி பிரச்சனைகளும். அடுத்தது என்னென்னா, கவின் படுகொலை மட்டுமல்ல, இங்கே நடக்கிற எல்லா சாதி வன்கொடுமைகளை பற்றி ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு சாதி வன்கொடுமை நடக்குது அப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா அந்த மாவட்டத்தையோ அந்த பகுதியோ ஆய்வு செய்யணும். ஆனால் இன்னும் வன்கொடுமை சட்டங்களை வந்து பதிவு செய்யாத காவல் நிலையங்கள் இருக்குது, காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வன்கொடுமை இப்போ என்ன மாதிரியான நாட்கள்லாம் நிறைய வன்கொடுமைகள் நடக்கும்போது நாங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கெஞ்சுவோம். நாங்கள் கெஞ்சி தான் அதை நாங்கள் பதிவு செய்வோம். ஏன்னா அது எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதுல போலீஸ் முனைப்பாகவே இருக்கும். ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்றதுல இந்த காவல் நிலையத்தில் ஒரு வன்கொடுமை சட்டம் பதிவாயிடுச்சுனாக்கா அது மாதிரி ஒவ்வொரு இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற காவல் நிலையங்களில் அந்த மாதிரி சட்டங்கள் பதிவாகும் போடும்போது இந்த ரெக்கார்டு என்ன ஆகுதுன்னா ஒரு எண்ணிக்கையை மாறுது. இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா இங்கே ஜாதியத்தினுடைய கொடூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வெளியே தெரிஞ்சிருது. அதனால எண்ணிக்கையே வராமல் பார்த்துக்கலாம். அந்த எண்ணிக்கையை எவ்வளோ குறைக்க முடியுமோ, ஓகே, காஸ்ட் அட்ராசிட்டி நடக்கலைன்னு காட்டுற குறைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய வேலை. அதுதான் எஸ், இது பரவலாக நடந்துட்டு இருக்கு, நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதனுடைய கோரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். இதில் இந்த ஆணவ படுகொலைன்றது இதனுடைய இன்னொரு விளைவு தான். இது இப்போ இன்னொரு விளைவு தான். இப்போ எப்படின்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணுற ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உலகம் முழுவதுமே ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள அவள் என்னதான் பெரிய கல்வியால் சிறந்திருந்தாலும் அதிகாரம் பெற்றிருந்தாலும் ஒரு ஆணோடு இணைந்து வாழணும் அப்படின்ற அந்த ஃபேமிலி செட்டப்ஸ்குள்ளே வந்துட்ட உடனே இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்க வரணும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண்ணாக பிறந்துட்டால்னா அந்த சகோதர கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இது வழக்கமாக நம்ம எல்லாருமே பேசுகிறது தான் இது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போது ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன், ஒரு பையன் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பெண் வந்து என்ன சொல்லுவான்னா எங்கள் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணு, என் தம்பி லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எங்கேயாவது ஒரு பையன் எங்கள் அக்கா லவ் பண்ணுற பையன் இல்லை என் தங்கச்சியை லவ் பண்ணுற பையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா சொல்ல மாட்டான். ஏன்னா பெண் அவருடைய விருப்பங்கள் ஆணுடைய அனுமதியோடு இங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது ஏற்கனவே ஆண ஆதிக்க சமூகத்தில் இருக்கிற ஒரு மனநிலை. இதில் இந்தியா மாதிரியான நாடுகளில் குறிப்பாக தமிழகத்தில் ஜாதி கூட சேர்ந்துருக்குது. ஜாதி கூட சேர்ந்து அது ஒரு கௌரவமாக மாறி ஆணவமாக மாறி ரொம்ப இயல்பாக வந்து தன் வீட்டு பெண்ணை வந்து ஒரு தலித் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்து நேசிக்க துவங்கினான்னாக்கா அவன் வந்து அவனை கொல்லணும் அப்படின்றது வந்து இவங்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்குது. ஓகே, ஆனால் தலித் சமூகத்து பையங்கிறதுனால தான் கொள்கிறாங்களா? ஏன்னா நம்ம செய்திகளில் பார்க்குறோம் சேம் கேட்டகரியில் பிசி இல்லை எம்பிசி அப்படின்னு அந்த சேம் கேட்டகரியிலேயே கூட கொலைகள் நடந்திருக்கு, ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, காதல் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பிசி அப்படின்னா ஒரே பிசிக்குள்ளவே கேட்டகரியில், ஆனால் கேஸ்ட் வேற வேற. ஆமாம், தலித் கிடையாது, எஸ்சி கிடையாது. இங்கே வந்து எப்படின்னா பிசி எம்பிசி அப்படின்னு யாரும் இங்கே இல்லை. ஓகே, இப்போ என்ன நீங்கள் பிசின்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நான் பிசியே கிடையாது, பேக்வர்டாக கிடையாது. நான் அந்த பிசிக்குள்ள என்ன கேஸ்ட் ஆகிறோன்னா அந்த மனநிலையில் தான் இருக்கிறேன். புரியுது. ஆனால் தலித்துன்றனால தான் எஸ்சின்றனால தான் கொள்றாங்கன்னு அப்படி கிடையாது. நீங்கள் வேற வேற சாதின்ற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். அது இந்த கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்குள்ள அந்த மனநிலையில் வராது, இந்த ஜாதிய மனநிலையில் வராது. ஆனால் அதை சொல்கிறேனே, அந்த விருப்பம் வந்து முரண்படுற இடத்துல நிகழும் இது. ஆனால் ஆணவ கொலைகள் மெஜாரிட்டி ஆணவ கொலைகள் எப்படி நடக்குதுன்னா அந்த ஜாதிய மனநிலையிலிருந்து தான் நடக்குது. அதான் தோழர், ஜாதிய மனநிலை
புரிஞ்சுக்க முடியுது. பட்டியலின மக்களுக்கு எதிரான ஜாதிய மனநிலையான்னு இல்லை, இது ஒரு ஜாதிய மனநிலை. எல்லா சாதியுமே தானே வேற வேறையா இருக்கு, எல்லா சாதியும் சமம் இல்லாம தானே இருக்கு. பட்டியலினத்தவர்கள் லவ் பண்ணாதான் கொள்றாங்கன்றது அப்படி கிடையாது இல்ல, வேற எந்த சாதியில லவ் பண்ணாலும் கொள்றாங்கல்ல. அப்படி ஒன்று சொல்லுங்க. நீங்க நடந்திருக்கே தோழர், சவுத்ல நியூஸ் வந்திருக்கு. அதான் பிசி ஒரே கேட்டகரிக்குள்ளேயே 2 கேஸ்ட்ல இருக்கிறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கனால கொண்டிருக்காங்களே. இங்க பாருங்களேன், விருப்பத்துக்கு எதிராக ஒரு திருமணம் நடக்குது, அதில் ஒரு மர்டர் நடக்குது அப்படின்றது வேற. நீ இந்த சாதி என் பெண்ணை நீ காதலிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்றது வேற. ஓகே, இது ரெண்டுமே வெவ்வேறானது. நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அப்போ என்னன்னா இன்னொன்று ஒரே சாதிக்குள்ளேயே நடக்குது. சவுத்தில் இதே மாதிரி ஒரு நியூஸ் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு இல்லைங்க, சேம் கேஸ்ட்லேயும் உட்பிரிவும் சேம் உட்பிரிவு. ஆனால் ஏழை கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸில் கொண்டிருக்காங்க. இல்லை இது அதான் சொல்கிறேன், இது விருப்பத்துக்கு எதிரானதாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து அவன் புத்தியில் வந்து இது வந்து அதாவது பெண் கூட இப்போ எக்கனாமிக்கலி குறைஞ்சிருப்பா, கல்வியில் குறைஞ்சிருப்பா, இல்லை சமூக அடிப்படையில் கூட குறைஞ்சிருப்போம், அந்த வாழ்க்கை தரங்களில் கூட குறைஞ்சிருப்பான். இவன் வந்து எக்கனாமிக்கில் உயர்ந்திருப்பான், கல்வியில் உயர்ந்திருப்பான், ஆனால் அவன் தலித்துன்றதுனாலே கொல்லப்படுவான். இல்லை இன்னொன்று, இது கவினுக்கும் பொருந்தும். அதான் புரியுது. நீங்கள் ஏன் கவினுக்கு நான் மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? அதாவது பட்டியலினத்தில் ஏதாவது இப்படி நடந்துட்டா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு கொந்தளிக்கிற நீங்கள்லாம் ஏன் மற்ற சமூகங்களில் இப்படியான ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது ஏன் ஒரு கன்னியாகுமரியில் இன்னொரு இளைஞர் கொல்லப்பட்டார், வீட்டுக்கு வரவழைச்சு கொல்லப்பட்டார், அங்கே வந்து அந்த பொண்ணு இஸ்லாமிய குடும்பம், நீங்கள் அப்போ பெருசாக கொந்தளிக்க மாட்டீங்க. வேற கேஸ்ட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா கொந்தளிக்க மாட்டீங்க. பட்டியலின பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் கொந்தளிக்கிறீங்களேன்னு ஒரு கேள்வி இப்போ எழுப்புறாங்க. இல்லை அதாவது வந்து ஒரு அட்ராசிட்டியை வந்து அது எந்த நிலை, ஒரு படுகொலை என்பது எந்த நிலையில் ஏற்பட்டாலும் அது கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிக்காமலாம் அப்படி யாருமே இங்கே இல்லை. ஓகே, அப்படி நீங்கள் வந்து இங்கே ஒரு அமைப்பை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திசை திருப்பறதுக்காக இந்த விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதை நம்ம கவனிக்கிறோம், கவனிக்காமலாம் இல்லை. ஒரு திசை திருப்பறதுக்காக இப்போ நீங்கள் இதை பேசாதீங்கன்றதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது சமீபத்தில் ஒரு தம்பி வந்து ஒரு கோவில் காவலராக இருந்து கொல்லப்பட்டார், அஜித் குமார் அஜித். அப்போ அஜித்துடைய படுகொலையை எல்லா அமைப்புகளுமே கேட்டுச்சு. எல்லாருமே அந்த படுகொலைக்கு எதிராக நிற்கிறாங்க. அதாவது படுகொலைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நடத்தப்படுது, அந்த மனிதன் எந்த அளவுக்கு வந்து குறைவாக நடத்தப்படுறான்றது ஒன்று இருக்குது இல்லை, அங்கே தான் இந்த இஷ்யூஸ். இதை நீங்கள் எடுத்தனால இப்படி ஒரு விமர்சனமும் வந்துச்சு, சிலர் எழுப்பியிருந்தாங்க. அஜித்குமார் படுகொலையின் போது, அந்த காவல் படுகொலையின் போது கொந்தளிச்ச இந்த சமூகம் ஏன் கவினுக்கு அவ்வளவா கொந்தளிக்கலை? இப்போ இது அப்படின்னா நம்ம இப்படி பேசுவோம். அதை இப்போது ஒரு கொலை நடக்கிறது அப்படின்றது வேற, முரண்பாடுகள், அங்கே இருக்கிற பகை, அந்த விரோதம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய அந்த பகையினுடைய காலங்கள், இதெல்லாமே ஒரு கொலைக்கான காரணங்கள். இது உலகம் முழுதும் நடந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த கொலை ஒரு வரலாறு முழுக்க திட்டமிட்டு பகையை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, வளர்த்தெடுக்கப்பட்டுக்கிட்டே, வரலாற்று காலம். ஆமாம், தலைமுறை 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 அது வளர்ந்துட்டே இருக்குது. அதுக்கான சூழல் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய படுகொலை நிகழுது. இப்போது இந்த வீட்டுக்குள்ளே நீ வராதப்பா, கொஞ்சம் வெளியே நில்லு பண்ணுறதுக்கு 100 காரணங்கள் இருக்குது. ஒருத்தனை நீ தலித்தாக இருக்கிறதுனால வராதுப்பா அப்படின்றது வேறு காரணங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்றதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. நாங்கள் எங்கள் பங்காளிகள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறோம், உங்கள் குடும்ப வகையார்கள் வேறு, இந்த கோயிலுக்குள்ளே வராத பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. கோயிலுக்குள்ளே வராதன்னு ஒரு பொது இடத்துல சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுன்றது வேற. ஆனால் நீ தலித்தாக இருக்கிற, உன் மேலே அன்டச்சபிலிட்டி இருக்குது, அதனால் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? வெறும் தலித்தாக இருக்கிற மட்டும் இல்லை, உன் மேலே தீண்டாமை இருக்குதுன்றது ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த தீண்டாமையினுடைய வரலாறு ஒன்று இருக்குது இல்லை, அந்த வரலாறுக்கு எதிராக இங்கே சட்டம் இருக்குது இல்லை, அது ஒரு மனித உரிமைக்காக எதிரானது. ஏன் சட்டம் தான் இருக்குது, அப்புறமே ஏன் தொடருது? இங்கே என்னென்னா, நான் வந்து ஒரு கிராமத்தான், படிக்காதவன், நான் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறிட்டேன், என்னை கூப்பிட்டு ஃபைன் பண்ணுறாங்க. என்னென்னா, நீ ஃபஸ்ட் கிளாஸில் ஏறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபைன் பண்ணுறாங்க. எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ்
பெட்டி ஒன்று இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. ஓகே. நான் நகரத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ம். அப்போ என்னை நீ ஃபைன் பண்ணுறது மூலமாக நீ என்ன பண்ணிட்ட, உன் கடமையை முடிச்சிட்ட. அந்த துறை அந்த கடமை முடிச்சிடுச்சு. ஆனால் இது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றத படிக்கிறதுக்கான அறிவை எனக்கு யார் தந்துருக்கணும்? இந்த அரசு தந்துருக்கணும்ல. ஓகே. அப்போ இந்த அறிவை எப்பொழுதுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரதில்லை. நமக்கு சட்டத்தை ஏற்றுறாங்க வந்துருது, ஆனால் அதுக்கான அறிவை உருவாக்குறதுன்றது ரொம்ப ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஆணவ கொலைகளை இன்னும் அரசே ஏற்றுக்க மாட்டேங்குது. ஓகே. ஆமாம், எல்லா காலத்திலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு அரசு ஏற்றுக்க மாட்டேங்குதா? ஆமாம், ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன் ஏற்றுக்கிறது அப்படின்னா, ஆணவ கொலை சம்பந்தமாக ஒவ்வொரு முறை ஆணவ கொலைகள் நடக்கும் பொழுதும் அது பற்றியான ஒரு மிகப்பெரிய கவனத்தை மக்கள் அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள், தலித் அமைப்புகள், மனித உரிமை சம்பந்தமான அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கி நிறைய பத்திரிகையாளர்கள் ஆக்டிவிஸ்டாக மாறி இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இது பற்றியான ஒரு மிகப்பெரிய கவனத்தை, இப்போ இந்த கவினுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த படுகொலைக்கு எதிராக இப்போ பேசுகிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்குறாங்கல்ல. இதெல்லாமே ஒரு அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஆணவ கொலை சம்பந்தமாக தமிழில் நிறைய புத்தகங்கள் வந்துருக்குது. கவின் மலர், ரமணி, தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம், இவங்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை, இன்னும் சாம்பலாம் மிஞ்சாதவர்கள் அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள் வருதில்ல. இந்த புத்தகங்கள் ஒரு இலக்கிய, இப்போ தலித் இலக்கிய புத்தகங்களோடு நீங்கள் சேர்க்க முடியாது. மிகப்பெரிய படுகொலை சம்பந்தமான ஒரு வரலாற்றை கவனத்துக்கு கொண்டு வருதுன்னும் போது, ஒரு மாவோயிஸ்ட் என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறான், ஒரு தீவிரவாத அமைப்பில் இருக்கிறவன், ஒரு தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிறவன், விடுதலை புலிகள் இருக்கிற என்னென்ன மாதிரியான புத்தகங்களெல்லாம் படிக்கிறான்றதை உத்து கவனிக்கின்ற ஒரு அரசு, இந்த மாதிரியான புத்தகங்கள் வரும்பொழுது அரசு அதனுடைய கவனத்தில் எடுத்து இந்த புத்தகங்களை அரசை வாசிப்பு செய்யணும், அதிகாரிகள் வாசிப்பு செய்யணும். இதெல்லாம் உண்மையா, இந்த மாதிரியான எழுத்தாளர்களை கூட்டிகிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் நடத்தணும். அப்போ தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி மிகப்பெரிய எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள்லாம் சரி சார் படிச்சிடுறாங்க, பார்த்துடுறாங்க, டிஸ்கஷன் நடத்திடுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், ஆமாம், ஆணவ படுகொலை நடந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க. அதனால் சரியாயிடுமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. ஏன்னா இந்த கேள்வியே எப்படி இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு அட்ராசிட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே தொடர்ந்து ஒரு அட்ராசிட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான எதிர்ப்புகளை நீங்கள் இப்போ எழுத்தின் வழியாக, போராட்டங்களின் வழியாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக நின்றுடுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேன். கவர்மெண்ட் இது ஒத்துக்குச்சு, ஆணவ படுகொலை தான், ஓகே, ஆணவ படுகொலைகள் நடக்குது, நிறைய கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்குது, இது ஒத்துக்க மாட்டேங்குதுன்றதான் பிரச்சனை. இன்னும் சரி ஒத்துக்குச்சு, இப்போ நிறைய உங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஆமாங்க நடக்குதுங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு கவர்மெண்ட் கை தூக்கிடுச்சு, எஸ் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் மட்டும் இதெல்லாம் நின்றுமா? இல்லை, முதல்ல நம்ம யூகமாக பேச வேணாம். கவர்மெண்ட் ஒத்துக்குது அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. ஒத்துக்கிட்டான் இல்லை, அது அப்புறம் பேசுவோம். முதல்ல அரசு இதை ஒத்துக்கலை. எப்போ ஒரு அரசு தன் நாட்டில் நடக்கின்ற குற்றங்களை, அந்த குற்றங்களுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் பேசும்பொழுது அதை கன்சிடர் பண்ணுதோ, அப்போ தான் அந்த குற்றத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா தொடர்ந்து இங்கே ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற அக்கறை இருக்குது இல்லை, ஏன் இந்த மர்டர் நடக்குது அப்படின்ற அக்கறை ஒரு அரசு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கணும். அந்த ஆய்வுகளில் இந்த ஜாதி படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் எப்படி நிகழுது, அது பின்னணியில் இருக்கிற ஜாதி சங்கங்கள் யார் யார், அவர்களை கண்காணிக்கிறது. ஏன்னா தேர்தல் காலங்கள் வந்துடுச்சுனாக்கா இந்த ஜாதி சங்கங்கள் எல்லாமே என்னவா மாறுதுறானாக்கா வாக்களிக்கின்ற அரசியல் கட்சிகளாக மாறிடுது. வாக்களிக்கிற அரசியல் கட்சியாக மாறிடுச்சுன்னா எந்த ஜாதி சங்கம் பின்னணியில் இருந்து இந்த கொலைக்கு பெரிய உரமாக இருக்குதோ அதே சங்கம் இவங்க கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற ஒரு அரசியல் கட்சிகளாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசால் அந்த அரசியல் கட்சிகளை, அந்த ஜாதி சங்கங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஜாதி சங்கங்களை நீங்கள் கட்டுப்படுத்தாத வரைக்கும் ஜாதி சார்ந்த படுகொலைகள், ஆணவ படுகொலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ என்னன்னா, இல்லை ஜாதி சங்கங்கள்ன்றது ஒரு சமூக அமைப்பு இல்லை, அவங்க வாக்குக்காகவோ அல்லது ஒருங்கிணைக்கிறதோ இல்லை தோழர். இப்போ ஒரு மக்கள் அமைப்புகள் இருக்குது இல்லையா,
அந்த மக்கள் அமைப்புகளை கண்காணிக்கிறதுக்கு இங்கே அரசு ரொம்ப நினைப்பா இல்லையா? இருக்கு. அதுக்கான சிஸ்டம் எங்கே இருக்குது, அது ரொம்ப நுட்பமாக ரொம்ப சீக்ரெட்டாக அது வாட்ச் பண்ணுது இல்லை. ஏன்னா அவங்க ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, இல்லை எப்போனாலும் ஆயுதம் பிரயோகிப்பவர்கள் அவர்களை வந்து மக்களுக்கு என்ன செயல்படுறாங்கன்னு கண்காணிக்கிறது, அப்படி ஒரு ரிப்போர்ட்ஸ் விட்டுருதுல. அந்த மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த ஆணவ கொலைக்கு எல்லா ஆணவ கொலைக்கும் எந்த ஜாதி பண்ணுதோ அந்த ஜாதி சங்கம் பின்னணியில் இருக்குது. ஏதாவது ஒரு வடிவத்தில் அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அதாவது பண உதவியை விட, சட்ட உதவிகளை விட, அரசியல் உதவிகளை விட மாரல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நீ செய்டா, இது இந்த நம்ம சமூகத்தினுடைய பெருமைடா, இது நீ தாண்டா இந்த சமூகத்தினுடைய ஆம்பளை, நீ தாண்டா இந்த சமூகத்தினுடைய வரலாற்று பூர்வமாக பாதுகாத்து வச்ச அந்த கட்டுப்பாட்டை வந்து பாதுகாக்கின்ற மாவீரன், இப்படின்னு சொல்லி 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 அவனை குற்றவாளியாக மாற்றுற அந்த உளவியல் இருக்குதுல்ல, இந்த உளவியலை எல்லா ஜாதி சங்கங்களும் செய்யுது. இந்த ஜாதி சங்கங்கள் செய்யும் பொழுது இவர்கள் தேர்தல் வரும்பொழுது திரும்பவும் ஒரு அதிகாரத்திற்காக, அப்போ இங்கே இருக்கிற அமைப்புகள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களை அவங்கள புறக்கணிக்கணுமா? ஆமாம், புறக்கணிக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க அதிகாரத்துக்கு வரத்துக்காகவும் இவர்கள் பதவி பெறுவதற்காகவும் இவர்கள் கட்சியை வந்து எல்லா காலங்கள்லேயும் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கணுன்றது இந்த வாதம் தோழர் இது வந்து வைக்கிறாங்க. இடைசாதிகளின் வாக்குகளுக்காக, இந்த ஆதிக்க சாதிகளின் வாக்குகளுக்காக பெரிய கட்சிகள் மௌனம் காக்கின்றன. இதை பெருசாக பொருட்படுத்துறதில்ல, கண்டுக்கிறதில்ல. இதோ சாம்பிளுக்கு மட்டும் இரங்கல் தெரிவிச்சிட்டோ கண்ணனம் தெரிவிச்சிட்டோ நிறுத்திக்கிறாங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ வந்த விஜய் கட்சி முதல் கொண்டு ஏன் அவர் குரல் கொடுக்கல அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அவருக்கும் அப்புறம் இந்த ஓட்டு முக்கியம் தானே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட்டியலின வாக்குகளும் முக்கியம் இல்லையா? அவங்க ஏன் கன்சால்டேட் ஆக மாட்டாங்க? என்ன நீ அவங்களுக்கு நியாயமான ஒரு விஷயத்துக்கு என் பக்கம் நின்றுட்டாலே அவங்களுக்கு எதிராகிடும்னு அவங்க நினைப்பாங்கன்னு நீ பயப்படுறீன்னா, நீ நியாயத்தின் பக்கம் நிற்கலின்னா நான் கொந்தளிச்சிருவேன்ற பயம் உனக்கு வேணாமா? அதையே இவங்களால அந்த பயத்தை கொடுக்க முடியல. இதுக்கான பதில் என்னன்னா, இங்கே 2 விதமான சமூக அமைப்பு இருக்குது. ஒன்று அமைப்பாக திரட்டப்பட்ட சமூகம், இன்னும் அமைப்பாக திரளாத ஒரு சமூகம். ஓகே, அமைப்பாக திரட்டப்பட்ட அந்த சமூகம் இருக்குதுல்ல, வரலாற்று முன்காலத்திலிருந்து தலித் சமூகத்தை வந்து பிரித்து அது எல்லா காலத்திலும் நிலவுடைமையாளர்களாக இருக்கும் பொழுது, அரசியல் கட்சிகளாக மாறும் பொழுது, எல்லா காலத்திலும் தனக்கான ஒரு வாக்கு வங்கிகளாக அவர்கள் வந்து தனக்கான நபர்களாக அவங்கள மாற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற தலித் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அரசியல் கட்சி, இங்கே இருக்கிற பெரிய அரசியல் கட்சியில் இருக்குல்ல, திமுக, அதிமுக போன்ற அரசியல் கட்சியில் இருக்குல்ல, அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த அட்ராசிட்டிஸ் மேலே இவங்களுக்கு கோபமே வராது. இவங்களுக்கு கோபமே வர்றதில்லை. ஏன் கோபமே வர்றதில்லைன்னா, நம்ம நேசிக்கிற அரசியல் கட்சியை விட நம்ம மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகள் வந்து பிரதானமானது இல்லை அப்படின்ற ஒரு சலவை செய்யப்பட்ட ஒரு மனநிலையில் இங்கே இருக்கிறான் தலித். இந்த மனநிலை வந்து ஒரு பிற்படுத்த சமூகத்தில் இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு தனக்கான அரசியல் கட்சியும் தேர்ந்தெடுத்துக்கும். ஆனால் அந்த அரசியல் கட்சி தன் சாதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதையும் அது விரும்பும். ஒரு பக்கம் ஒரு விரும்புகின்ற அரசியல் கட்சி பக்கம் இருக்கும், வாக்களிக்கும். இன்னொரு பக்கம் தன் சாதி சங்கத்தினுடைய எல்லா கட்டளைகளுக்கும் அது வந்து உடன்படும். அப்போ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஆமாம், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறான். அவன்கிட்ட இவன் வந்து அவனை எதிர்த்துக்க முடியாது. அப்படி எதிர்த்துட்டானாக்கா அவன் இவனுக்கு வாக்களிக்க மாட்டான். இப்பதான் ஒன்று சொல்றாங்க, ஏன் பட்டியல் சமூகத்தை ஆர்கனைஸ் ஆக்குங்க, சாதியின் பெயரால் நம்ம 2 கட்டமா இதை பேசுவோம். கூட்டணி ஆட்சிகள் அப்படின்றது இன்னொன்று அது அதனால அது என்ன எப்படி இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்கனைஸான இந்த சமூகம் இருக்குதுல்ல, இந்த சமூகத்தை இவங்க மாற்றி அமைக்காம அது எப்படி புறையோடி அழுகி நாற்றம் அடித்து தன்னுடைய சாதிய மனநிலையை பாதுகாத்து வச்சுக்குதோ, அந்த நாற்றத்தோடு இவர்களை இவங்க அரவணைச்சு வச்சுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை எல்லாம் விட ஒரு திராவிட இயக்கம்ன்றது தமிழகத்தில் தான் இருக்குது. இவங்க தான் பெண் விடுதலை பேசியிருக்கிறாங்க, பகுத்தறிவு பேசியிருக்கிறாங்க, சயின்ஸ் பேசியிருக்கிறாங்க, கடவுள் மறுப்பு பேசியிருக்கிறாங்க. பார்ட்டியா நான் சொல்கிறது பார்ட்டியா கிராமமாக போய் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, மாட்டுக்கோட்டையில் தலித்துகளை கூப்பிட்டு வந்து பசுக்கண்டு ஓட்டு போட்டிருப்பா அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கம் என்ன பண்ணுதுன்னா,
காலனிக்குள்ளேயே போய் அவங்க வீட்டு தென்னையில் உட்காந்து அவங்க வீட்டில் கூழ குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வாக்கு கேட்டு ஒரு அதிகாரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வராத காலனிக்குள்ள நம்ம வீட்டில் உட்காந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கல்ல, இவங்க தான் நமக்கான தலைவர்கள் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை அவங்க உருவாக்குனாங்கல்ல. அந்த நம்பகத்தன்மைக்குள்ள வெறும் எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ்க்கான ஆட்டிடியூட் இருந்ததே ஒழிய சாதியை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான எந்த சயின்டிஃபிக் ஒர்க்கும் இங்கே இல்லை, வேலை திட்டங்களும் இங்கே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு 70 வருடமாக இவங்க செய்கிற வேலை என்னன்னாக்கா எல்லா சாதியும் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு அதை வாக்குகளாக மாற்றுறது தான். இதை நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். ஒன்று பாருங்கள், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எதிரி பிளான் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே எல்லாருடைய கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவன் தான் எனக்கு எதிரி, இவன் தான் எனக்கு எதிரி, இவன் தான் எனக்கு எதிரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்கிட்டதுக்கப்புறம் இவன் தான் எதிரின்னு எனக்கு மைண்டில் ஏறிடுச்சு இல்லை, அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டாக மாற்றுவாங்க. அதுதான் திராவிட இயக்கங்கள் இவ்வளோ நாள் செஞ்சிருந்த ஒர்க்கே. தலித்துகளை இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சனாதன தர்மம் நம்மளுக்கு எதிரானது, பிஜேபி நம்மளுக்கு எதிரானது, இதெல்லாம் எதிரானதான்னா உண்மையாக எதிரானது. பெரியார் சொன்ன இந்து மத எதிர்ப்பு என்பது வேறு, அதுக்கு பின்னால் தேர்தலுக்குள்ளே வந்த திராவிட இயக்கங்கள் சொல்கிற இந்து மத எதிர்ப்பு என்பது வேறு. பெரியார் சொன்ன இந்து மத எதிர்ப்பை மொத்த தலித்துகளும் நம்பினாங்க. அதனால் இந்து மதத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அன்டச்சபிலிட்டி இவன் தான் காரணம், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்ற கோபம்லாம் இவனுக்கு இருந்ததில்ல. இதையெல்லாம் மிகவும் பிற்காலத்தில் அதிகாரமாக மாற்றினதுக்கப்புறம் என்னை கோயிலுக்குள்ளே போகாமல் வச்சுக்கிறதுக்கான காரணமாக இவன் தான் இருக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சமூகம் அந்த பழைய நிலையோடு அப்படியே தான் இருக்கு. ரைட், ஓகே. ஜாதி ஒழிக்கப்படவே இல்லை, ஒழிக்கப்படலை. ஓகே, இதுக்கிடையில தான் சார் கல்வி அறிவு மாற்றிடும் நாங்கள்ல, பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா மாறிடும் நாங்கள்ல. கவின் கேஸ் ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா இல்லை இது நல்ல கல்வி படிச்சிருக்காப்புல, கோல்டு மெடலிஸ்ட், பொருளாதாரம் மாச சம்பளம் எவ்வளவு பெருசு. நீங்க சொல்ற எக்கனாமிக் வேற, நீங்க சொல்ற எஜுகேஷன் வேற. இது நீங்க சொல்ற எக்கனாமிக்கும் இந்த எஜுகேஷன் இது எல்லாமே கேபிட்டலிஸ்டோட சம்பந்தப்பட்டது. முதலாளிகள் வழங்குகிற கல்விகளால், முதலாளிகள் வழங்குகின்ற பொருளாதாரத்தால் எப்பொழுதும் வந்து எந்த அடையாளங்களும் மாறாது. என்ன சார் சொல்றீங்க? பணம் தானே. அதை தான் நான் திரும்ப நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் திராவிட இயக்கம் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல கல்வியில் மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கணும். ஸ்கூல் கட்டுறதில்ல நம்மளுடைய வேலை, எஜுகேஷன் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. இப்போது இந்தியா முழுதும் வந்து 200 ஸ்கூல் இருந்து RSS உருவாக்கியிருக்கிறான். அந்த 200 ஸ்கூலில் படித்த அவனுக்கு என்ன வகுப்பு எடுக்கப்படுது, அவன் நாளைக்கு அதிகாரி ஆனாக்கா ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ இல்லை ரெவென்யூலையோ இல்லை உயரதிகாரிகளாக மாறும்போது அவன் என்னவா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாகவும் அந்த பிரிவினை சிந்தனையாளனாகவும் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ரிலிஜன் மைனாரிட்டிஸுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் மிகப்பெரிய எதிரியா மாறுவான். ஸோ படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, என்ன படிச்சாங்க, எதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இவனுக்கு நீ பெரியாரை படிக்க கற்றுக் கொடுத்தியா? பெரியாரை வாக்களிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தின அளவுக்கு பெரியாரை வாழ்க்கை நடத்துவதற்கு நீ எங்க கற்றுக் கொடுத்த? பெரியாரை நீ மக்கள்கிட்ட கொண்டு போவே இல்லையே. நீ எப்போ பெரியார் மக்கள்கிட்ட கொண்டு வந்த? பெரியார் மண்ணுன்றாங்க, பெரியார் மண்ணு தான் சொல்றாங்க. அதான் சொல்றேன், பெரியாரை இவர்கள் ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டார்கள். பெரியாருடைய மொத்த சமூக விடுதலைக்கான அரசியல் அறிவை இவர்கள் தேர்தல் யுக்தியாக பயன்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் பெரியாரை ஒரு சமூக விடுதலைக்கு பயன்படுத்தலை. அங்கதான் சமூக விடுதலைக்காக தலித் மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் எல்லாம் அவருடைய சமூக அரசியல் அறிவின் வழியாக அவர் அரவணைச்சார்ல, அந்த அரவணைப்பு தேர்தல் அரசியலாக மாறும்பொழுது கைவிடப்பட்டுடுச்சு. வெறும் அந்த அரசியல் பெரியாரின் நினைவிலும் வாக்களிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க தோற்று போயிட்டாங்க. அதான் இவங்க உண்மை. அப்போ என்ன ஆகுது? இப்போ கவினுடைய அந்த படிப்பு, அவ்வளோ பெரிய சம்பளம், எந்த விதத்திலும் பாதுகாக்கலையே. கல்வி நம்மளை மாற்றிடும், எக்கனாமிக் பொருளாதாரம் நம்மளை மாற்றிடும் அப்படின்னா கவின் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த கல்வியும் இங்கே என்ன தெரியுமா சார் ப்ராப்ளம்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக், சோஷியல் எக்கனாமிக்னு 2 இருக்குது. தமிழகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் பொருளாதாரம் என்னன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஒரு முதலாளி
அவனே சந்தையை உருவாக்குறான், அவனே சந்தையை விரிவாக்கம் பண்ணுறான், அவனே சந்தைகளை மாற்றுறான். சந்தையில் என்ன பொருள் விற்கணும், எந்த பொருள் விற்கக்கூடாது, யார் விற்கணும், யார் விற்கக்கூடாது, விவசாயிகள் உள்ளே வரலாமா வரக்கூடாதா, மொழி தேசியம் பேசுகிறவர்கள் உள்ளே வரலாமா வரக்கூடாதா, இங்கே தேசிய இனங்களை இப்போ தேசிய இனங்களுக்கான உற்பத்தி பொருள் வந்து பிரதானமாக விற்கணுமா விற்கக்கூடாதா, அவங்ககிட்ட எப்படி அதை பிடுங்கிக்கிறது, இதை பற்றியான ஒரு மிகப்பெரிய சந்தை தான். அவனே விதைக்கிறான், அவனே உற்பத்தி செய்கிறான், அவனே விற்கிறான், அவனே லாபங்களை கொண்டு போயிடுறான். இது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக். ஆனால் சோஷியல் எக்கனாமிக்ன்றது அது அப்படி கிடையாது. ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலை இது பெரியாருடைய கனவு, நம்மாழ்வாருடைய கனவு. புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் மிகப்பெரிய கனவு, நம்மக்கிட்ட இருந்த கனவுகள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு. கூட்டுப்பணிகளை உருவாக்க சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, இதை லெனின் உருவாக்குறார், இதை கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ உருவாக்குறார். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் திராவிட மாடலில் நீங்கள் பேசணுன்னே முதல்ல எக்கனாமிக் பற்றி பேசியிருக்கணும். நீங்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு எத்தனை எம்பிகள் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க? அங்கே போய் ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறது அடுத்த தேர்தலுக்கான வேலைகளில் தான் பேசியிருக்காங்களே பாராளுமன்றத்தில். எங்கேயாவது ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்தியா என்ன மாதிரியான பொருளாதாரத்தில் இருக்கணும், தமிழ்நாடு என்ன மாதிரியான பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணுன்றதுக்கான ஒரு பெரிய கல்வியை இங்கே உருவாக்கலை. அப்படி உருவாக்கியிருந்தாக்கா அந்த வகுப்பில் சுர்ஜித்தும் கவினும் ஒரே தரவரிசையில் இருக்கிற மாணவனாக இருந்திருப்பான். தன் தங்கையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு சுர்ஜித்துக்கான மனநிலை உருவாயிருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட போய் பெரியார் சேர்ந்துட்டான், அவங்ககிட்ட போய் அம்பேத்கர் சேர்ந்துட்டார், அவங்ககிட்ட மக்கள் பொருளாதாரம் போய் சேர்ந்துடுச்சு, அவங்ககிட்ட போய் மக்கள் கல்வி போய் சேர்ந்துடுச்சு. மக்கள் கல்வி போய் சேரல, மக்கள் பொருளாதாரம் போய் சேரல, மக்கள் உற்பத்தி போய் சேரல, மக்கள் அரசியல் போய் சேரல. ஜனநாயகம் நான் தெரியாது அவனுக்கு. நாடு விடுதலை அடைஞ்சது, இனிமேல் எல்லாருக்கும் உரிமை இருக்குதுங்கிறத பற்றி அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், என் தங்கை அவள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் தான் முடிவெடுப்பேன். இது ஆணாதிக்க சிந்தனை. என் தங்கை எந்த ஜாதியில் திருமணம் பண்ணிக்கணுன்றதை அவன் முடிவெடுக்கிறான். அது சாதிய சிந்தனை. அது எந்த ஜாதி, அந்த எங்கிருந்து அது வந்ததுன்னாக்கா அது ஒரு மத சிந்தனை. மத சிந்தனையில் தான் வெளியே வரல, இந்து மதம்ன்ற சிந்தனையில் தான் வெளியே வரல, ஜாதி என்ற சிந்தனையில் தான் வெளியே வரல. கல்வி யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணுன்ற அந்த இருமாப்பு இருக்குதுல்ல, அந்த ஆணாதிக்க சிந்தனையில் தான் வெளியே வரல. மத சிந்தனையிலிருந்தும் ஜாதி சிந்தனையிலிருந்தும் ஆணாதிக்க சிந்தனையில் வராத இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆண், தாழ்த்தப்பட்ட சாதியில் இருக்கிற ஒரு ஆணுக்கு பெண்ணை தருவதற்கு எப்படி ஒத்துப்பான்? அது இதை பற்றியான ஒரு ஆய்வு, கல்வி, அரசியல், அதுக்கான ஒரு முன்னெடுப்பு, அதற்கான இளைஞர்களை உருவாக்குறது, அப்படியான வேலைகள் இங்கே எங்கே நடந்தது? ஒரு எக்ஸாம்பிள் சார், ரொம்ப சாதாரணமாக ஒரு முறை என்னை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் இளைஞர்கள் வந்தாங்க, ஒரு 25 இளைஞர்கள் வந்தாங்க என்னை பார்க்க. என்னப்பா நான் பிள்ளையார் வைக்க போகிறோம்னா காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தம்பி பெரியாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லு, அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லு, காகிதம் இல்லத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லு, காமராஜருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லு, நான் விபி சிங்க்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லு. சார் விபி சிங் ரெண்டாவது அது சொல்கிறேன். அப்போ சொல்லிட்டேன், சரிங்க இதில் எத்தனை பேருக்கு விபி சிங் தெரியும் அப்படின்னு கேட்டான். விபி சிங்கா அப்படின்னா எல்லாருமே டிகிரி, எல்லாருமே டிகிரிங்க, படித்தவனுங்க எல்லாமே. ஆனால் விபி சிங் என்ன தெரியல. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், தலித் சமூகத்தை சேர்ந்தவனுங்க இந்த தம்பிங்க எல்லாமே. ஆனால் விபி சிங் தெரியல, விபி சிங்கோட தியாகம் தெரியலங்க. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு நினைப்பாங்க சார். இல்லை விபி சிங் பார்க்குறவங்களே இல்லைங்க, விபி சிங்கனுடைய தியாகம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய தெரிஞ்சு என்ன பண்ண இல்லை சொல்கிறேன். சரி, பிள்ளையார் வைக்கிறது யாருடைய அரசியல், இதெல்லாம் இவன் தெரிஞ்சுக்கல. இல்லை சார், அது கடவுள் கடவுள் தான். இல்லை இல்லை நான் தான் சொல்கிறேன், பிள்ளையார் வந்து கடவுள் கிடையாது. பிள்ளையார் ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய வேலை திட்டம். அதை இளைஞர்கள்கிட்ட அதை வந்து ஒரு ஃபன்னை முதல்ல பழகுறான் மக்கள்கிட்ட. நான் சொல்கிறது ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்களாம் யார் பண்ணாக்கா எல்லாமே திராவிட குடும்பத்துலேருந்து வந்து விடுங்க. பிள்ளையார் வைக்கிறது யாருடைய வேலை? பிஜேபியினுடைய வேலை. யார் வைக்கிறான்? திராவிட இயக்கத்தினுடைய வழி வந்த தகப்பன் வழியாக வந்த மகன்கள் வைக்கிறானுங்க. அப்போ தான் பிள்ளைகிட்ட நீ கொண்டு ஒரு திராவிட இயக்கத்தில் வந்த ஒரு பெற்றோர் தம் மகன்கிட்ட நீங்கள் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல, திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று போய் சேர்க்கல. நான் பிள்ளையார் இந்து மதம் என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது, அது வந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடியது, அது வந்து இஸ்லாமியர் இங்கே இருக்கிற மத சிறுபான்மைக்கு நாட்டினுடைய உரிமைக்கு எதிரானது, ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது பற்றி அந்த கல்வியை குழந்தைங்களுக்கு நீ கொடுக்கல. அவன் கத்தி எடுத்து விட்டவனா வெட்ட மாட்டானா? ஏன்னா அவன் சொல்லி கொடுத்தான்.
அதாவது பாருங்கள், நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, உன் பிள்ளை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்துக்கிட்டு பிஜேபிக்காரன் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் ஆப்ரேட் பண்ணுறான். புரியுதுங்களா? அது பிரியுதுங்க. ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணுது இளைஞர்கள்கிட்ட, பிஜேபி ஒரு ஒர்க் பண்ணுது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் வேலை செய்யல. வேலை செய்யல. நீ போய் வேலை செய்யலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய வாதங்களை உருவாக்குறது, உரையாடல்களை உருவாக்குறது, கோபப்படுறது, பேரணிகளை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து நீ எந்த விதத்தில் அந்த அந்த மரணத்துக்கு ஈடு செய்யும்? அப்போது ஒரு அரசியல் வேலை திட்டமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சாதாரணமான ஆட்கள், நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்க முடியும், ஒரு உரையாடல் பண்ண முடியும், ஒரு கட்டுரை எழுத முடியும், ஒரு தெருமுனை கூட்டத்தில் போய் பேச முடியும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பதற்கான, பெரியாரை சேர்ப்பதற்கான எல்லா வாய்ப்பும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற உங்களாண்டு இருக்குது இல்லை? இப்போ இந்த இந்தியா முழுதும் இருக்கின்ற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவங்களுடைய பொருளாதார பலத்தோடு துவங்கப்பட்ட கல்விகள் எல்லாம் அவங்க என்ன சொல்லித்தராங்க குழந்தைங்கிட்ட? நாம் என்ன சொல்லித்தரோம்? இப்போ இந்த திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்களாம் நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்கல்ல, அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது? சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தும். அந்த ஸ்கூலில் நீங்கள் எப்போது பெரியாரை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? அம்பேத்கரை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? அந்த ஸ்கூல்லையும் துணை பாடமாக, ஒரு துணை பாடமாக, ஒரு அறிமுக பாடமாக, குழந்தைகளுடைய ஒரு ஒரு அறிவு வளர்ச்சிக்காக. அப்படியா? அப்படி பண்ணால் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு ஆகிடும்ல. அப்படி பண்ணால் மேனிப்புலேட் பண்ணுறாங்க வேணும்னே. இல்லைங்க, வலது கையில் தான் சாப்பிட்ணும், இடது கையில் சாப்பிடக்கூடாதுன்றது வந்து கட்டாயமாக மேனிப்புலேஷன் தான். இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். வலது கையில் தான் சாப்பிட்ணும், இடது கையில் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அது ஒரு சமூக நீங்கள் பெரியாரை தான் பின்பற்றணும், அம்பேத்கரை தான் பின்பற்றணும், லெனினை தான் பின்பற்றணும் குழந்தைங்களுக்கு சொல்கிறது இதுக்கு இணையானதா, இதுக்கு எதிரானதா? அப்படி இணையானதாக தான் வைக்கணுமா? அவங்களா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்க அம்பேத்கரையும் பார்க்கணும், பெரியாரையும் எப்படி கற்றுப்பாங்க? மற்றவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லை, உலகத்தில் எங்கேயுமே அது நடக்காது. ஒரு விலங்குக்கே அது நிகழல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஓகே. நீங்கள் வந்து எப்பொழுதும் வழிநடத்துதல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இங்கே வழிநடத்துதல் ஒன்று இருக்குது. முதலாளித்துவத்தினுடைய கல்வி, அதாவது 5 வயதில் நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு வந்து நம்ம தலைமுறை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கல்வியினுடைய துவக்கம். ஆனால் 2.5 வயசுலேயே நீங்கள் படிக்கணும் அப்படின்றது இருக்குதுல்ல. ஏன்னா ஏன் 2.5 வயசு வரையும் நீ வெயிட் பண்ற? அதுக்குள்ள ஒரு லாபம் இருக்குது. சுர்ஜித்துக்கும் பெரியார், அம்பேத்கர் அரசியல்களை, சமத்துவ அரசியலை கொண்டு போய் சேர்த்திருந்தா வெட்டி இருக்க மாட்டோம். ஆமா, ஒரு அரசு அதை செய்யல. அரசாங்கத்தின் பொறுப்பு தான் அது. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற எல்லா ஜாதி பிரச்சனைக்கும் ஆளுகின்ற அரசு தான் பொறுப்பு. எல்லா ஜாதி பிரச்சனைகளும், எல்லா ஜாதி பிரச்சனைக்கும் கடமை தவறிட்டாங்க. எல்லா மத பிரச்சனைக்கும், எல்லா பிற்போக்குத்தனமான பிரச்சனைக்கும் யார் காரணம்? அரசு தான் காரணம். இல்லை, இன்றைக்கி பெரும்பான்மையான இளைஞர்கள் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, கஞ்சா தான் நம்மளுடைய மிகப்பெரிய ரிலீஃப், அதுதான் நம்மளுக்கு மிக மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞனுடைய அந்த குறுகிய அந்த சிந்தனை இருக்குதுல்ல, அந்த சிந்தனை யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பெற்றவங்க சரியாக பார்த்துக்கலைன்னு கேட்கக்கூடாதா? எப்பொழுதும் நீங்கள் பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி எங்கேருந்து நிகழும்னா எதிரிகள்கிட்ட இருந்தும் உருவாகும். இப்போது உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா இல்லை யார் வளர்க்குறது அப்படின்றத ஒரு கேள்வி இங்கே இருக்குது. முதலாளித்துவ நாடுகளில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்க முடியாது. உங்களுக்கு இந்த செல்ஃபோன் வேணும் அப்படின்றத வந்து பெற்றோர்கள் எப்படி கற்றுத்தருவாங்க? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இது. இந்த தலைமுறை வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், மெஜாரிட்டி வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ தான் உள்ளே இருந்து அது வருது. அது கல்வியா? சரி, அதான் ரைட் சார். இப்போ எனக்கு இயல்பாக எழுற கேள்வி, நீங்கள் சொல்கிறதன்படி சுர்ஜித் மாதிரியானவர்களுக்கு இந்த சமூக அரசியல் பற்றின புரிதலை ஏற்படுத்தலை, சமத்துவம் பற்றின புரிதலை ஏற்படுத்தலை, எல்லாரும் சமன்ற எண்ணத்தை ஏற்படுத்தலை. பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய நடவடிக்கைகள், சாதி ஏற்றத்தாழ்வுக்காக எதிராக நடந்துட்டு இருந்த நடவடிக்கைகள், அது யாருக்கு லாபம்ன்ற அரசியல், இதெல்லாம் எதையுமே சொல்லித்தரல, அதனால் இப்படி வெட்டுறாங்க. இப்படி தான் சூழல் இருக்குது, இப்படி தான் சமூகம் இருக்குது. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாவது அவங்கவுங்க லவ் கிவ்லாம் இல்லாமல், இல்லை லவ்வே பண்ணுறீங்கனாலும் உங்கள் சாதிக்குள்ளே மட்டுமே பண்ணிக்கலாம்ல. இல்லை, நீங்கள் காதலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பசி, காதல், ஆண் பெண் உறவு, இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது கடையில் வாங்குகிற ஒரு பொருள், இல்லை ஒரு டைம் டேபிள்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றது இதில் உலகத்தினுடைய, அதாவது வந்து நம்ம லைஃப் ஒரு எமோஷ்னலுங்க. என்னுடைய விருப்பம் வந்து, இப்போ நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்கல்ல,
சும்மா ரொம்ப சிம்பிளான ஒரு உளவியலாக ஒரு கொஸ்டின்ஸ். ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, நீங்கள் திட்டமிட்டு இந்த துணி தான் எடுக்கணும்லாம் போல. இப்போ எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குறோம், எது விலை எது கம்மியாக இருக்கும் பிடிச்சிக்குதுன்னு இல்லை, அங்கே அது போய் உங்களை கவரும். அதான் என்ன அவன் ஒரு 100 சட்டை எடுத்து போடும்போது அதில் ஒரு செலக்ட் பண்ணியிருப்பீங்களே. ரைட், இந்த இடத்துல இயல்பா சார் அதே சைக்கலாஜிக்கலாக வேலை பார்க்குறேன், நான் கொண்டு போன காசை விட அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் வச்சிருந்த காசுக்கு ஏற்ற மாதிரி என் பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்டை தேட மாட்டேனா அப்படி கேட்குறேன். நிலைமை இப்படி இருக்கு. இல்லை இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அங்கே போய் சட்டை எடுக்க போனேன், ஆனால் நீ 100 ரூபா தான் வச்சுருக்கிற, அந்த சட்டை 200 ரூபா. அப்போ நீ விட்டுட்டு 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுப்பல. அந்த மாதிரி காதல் இல்லைன்ற அது உருவாயிடுச்சுன்னா அதுக்கு விலை கிடையாதுன்ற. இல்லை கொஞ்ச நாளைக்கு வரையறை கிடையாதுன்ற. கொஞ்ச நாளைக்கு விருப்பங்கள் மட்டும்தான். விருப்பங்கள் வந்து அதான் சொல்கிறேங்களேன், ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை இருக்கும். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அப்படின்னு பைபிள். சூப்பர் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, நீ தாண்டா வாழ்க்கையில் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் உருவாக்கிக்கணும் எல்லாம் பண்ண. ஆனால் இயற்கை வந்து அப்படி இல்லை அப்படின்றது இல்லை. லவ் இயற்கை, நேச்சர். அந்த நேச்சர் வந்து இப்போது ஒரு சட்டை என்னால் வாங்க முடியலனாக்கா அது எனக்கும் முதலாளிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் ஒரு பொண்ணை என்னால் வந்து அவள் அன்பை பெற முடியறதுக்கு அது ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னா அது பேர் லவ் இல்லை. இப்போ ஒரு ஷர்ட் நான் போய் வாங்கினேன், நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட 100 ரூபா தாங்குது, பட் அது 150 ரூபா தான் அப்படின்னா அது வாங்காமல் நான் இன்னொரு சட்டையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி என் காதலை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அங்கே விலை கிடையாது அப்படின்ற, அங்கே வெறும் அன்பு மட்டும் தான் இருக்குது. அங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து மனசு தான் மிகப்பெரிய அடிப்படை. இருவர் மனம் சார்ந்தது. ஆமாம், ஒப்புக்கள். சமூகம் அதை ஏத்துக்கலைன்ற சூழல் இருக்குது இல்ல, அதுக்காக கேட்கிறேன். இல்ல சமூகம் ஏன் எங்க ஜாதியில தான் உங்களுக்கு பொண்ணு கேக்குதான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க சமூக வலைதளத்துல. அதான் கொள்றாங்கன்னு தெரியுது இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, என் ஜாதியில தான் உனக்கு பொண்ணு கேக்குதான்னு ஒருத்தர் கேட்கறான்ல, அதை கேட்கறதுக்கான அதிகாரத்தை அவனுக்கு யார் கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இதை தான் பெரியார் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாருன்றேன். நான் எந்த பெண்ணை விரும்பணும்ன்றத, எந்த உணவை உண்ணுன்றத, இதை தான் ஆர்எஸ்எஸ்காரன் கேட்குறான். நீ மாட்டுக்கறி சாப்பிடாதன்றான். என்ன இவன் ஒன்று மட்டும் கேட்கலைங்க, வெறும் பெண்ணை மட்டும் கேட்கல. ஏன் எங்கள் பொண்ணு தான் கிடைக்குதா, ஏன் மாடு தான் நீ சாப்பிட்ணுமா, ஏன் நீ வந்து கூலிங் கிளாஸ் போடணுமா, ஏன் நீ பேண்ட் போடணுமா, ஏன் நீ ஜேஎன்யூவில் தான் வந்து படிப்பியா, இப்படின்னு நிறைய கேட்குறான். ஒன்று கேட்கலாம், அவன் நிறைய கேட்குறான். நான் இதுக்கெல்லாம் நான் அனுமதிச்சேன்னாக்கா நான் வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப பழையபடி சேரிக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு திரும்ப மாடு வச்சுக்கின்னு திரும்ப நான் வந்து ஒரு பழைய சமூகமாக நான் மாறணும். ஆனால் நான் மாற முடியாது, அப்படி இருக்க முடியாது. நான் மிகப்பெரிய மாற்றங்கள். சரி, அப்போ சமூகத்திலேயாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேலை செய்யணும். சுர்ஜித் மாதிரியானவங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த கல்விகளை, நீங்கள் சொல்கிற அந்த அரசியலை கற்றுத்தரணும். அதுக்கு கவினுக்கும் கற்றுத்தரணும், எல்லாருமே கற்றுக்கணும். இங்கே அந்த வேலையும் நடக்கலை. இது மட்டும் செய்யணும்னா இந்த இயற்கை தான். இது எப்படி இருக்குதுன்னா, நான் கொலகாரனாக சுற்றிட்டு இருப்பேன், ஆனால் சாவர நீங்கள் வந்து எங்களை மாற்றி அமைங்க அப்படின்ற. அப்படி இல்லைங்க, ஒரு சமூகம் அப்படி இருக்காது. அது என்ன பண்ணோம்னா, அரசியலாக உங்களுக்கு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அரசியலாக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் அதான் ஒன்று சொல்கிறேங்க, குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பெரியவர் தான். அதான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா எனக்கு ஜாதியை சொல்லி தரலனா, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா ஜாதியை சொல்லி தரலனாக்கா, நான் எங்கள் மூதாதையர்கள் என் தலைமுறைக்கு ஜாதியை சொல்லி தரலனாக்கா நான் என் பிள்ளைக்கு சொல்லித்தர போகிறதில்ல. புரியுதா? இன்னொன்று சொல்லித்தர சொல்கிறாங்க, என்னென்னா தான் வீட்டு பொண்ணுங்க பசங்களுக்கே ஜாதியை சொல்லி தந்துட்டா ஏன் லவ் பண்ண போகிறாங்க, அப்படி ஒரு கவுண்டர் போயிட்டு இருக்கு. அதாவது சொல்லி தரலைன்னா பரவாதுங்கிறது நீங்கள் சொல்கிறது, சொல்லி தந்து லவ் பண்ண விடாமல் தடுத்துடலாங்கிறது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உரையாடலில் ரொம்ப பிற்போக்குத்தனமான இவங்களுடைய உரையாடல்களை நான் வந்து கேட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு இவங்களை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். சாமி இருக்குதுன்னு சொல்கிறான்ல ஒருத்தன், அவங்க எல்லாருக்குமே சாமி இல்லைன்னு தெரியுங்க. இந்த கோயில்களில் சாமி ஆடுறான்ல, சாமி இல்லை மிகப்பெரிய இதில் நடத்துகிறான்ல, கோயில்களுக்குள்ளே வந்து தலைமை பீடாதிபதிகளாக உட்காந்துக்கிட்டு தீபாராதனை அந்த ஆராதனைலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காருங்கல்ல இந்த குருக்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே சாமி இல்லைன்னு தெரியுங்க. சாமி இல்லை அப்படின்றதுனால தான் அவன் என்னை வந்து கருவறைக்குள்ளே வரக்கூடாதுன்றான். ஆனால் சமீபத்தில் ஒரு சில வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம், கருவறைகளுக்குள்ளே வந்து இவனுக்கு என்னென்னலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமி மேலே அவனுக்கு பயம் இருந்ததுன்னா, சாமி மேலே அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை செய்ய மாட்டான்ல. அப்போ என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே சாமி இல்லைன்னு தெரியும். பெரியாரை விட
பகுத்தறிவாளர்களை விட சாமி இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிகம், கடவுள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிகம். அந்த வணிகத்தை ஒரு சமூகத்தை நம்ப வைக்கிறது. அந்த சமூகம் நம்பணும்னா அது முதல்ல கல்வி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கல்வி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அவங்க ஜனநாயகபூர்வமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜனநாயகம் எல்லா மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராகவும் எந்த உரிமை மறுப்புகளுக்கு எதிராகவும் அது எதிர்த்து பேச ஆரம்பிக்கும். அப்போது ஒருத்தன் ஜனநாயகபூர்வமாக இருக்கக்கூடாதுன்னாக்கா அவன் கல்வி இல்லாமல் இருக்கணும். அவன் கல்வி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவனை நம்மளால் ஆள முடியும்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய ஆயுதமே கடவுள் தான். கடவுளின் வழியாக தான் நாம் எல்லோரும் அவர்களிடம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில். அப்போது கடவுளை ஒழிச்சு கட்டுறது தான் இங்கே மிகப்பெரிய வேலையை. அதுக்கு முன்னால் மதவாதிகளை ஒழிச்சு கட்டுறது தான் இங்கே நம்மளுடைய வேலை. கடவுள் என்பது வேறு, மதம் என்பது வேறு. கடவுள் ஒரு நம்பிக்கை, ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை, ஒரு சமூகத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த மதவாதிகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த மதத்தை சார்ந்த இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கின்ற வரையறைகளை உருவாக்குறது, அவர்களை ஒரு மத நம்பிக்கையாளர்களாக மாற்றுறதுல அதுதான் மிகப்பெரிய ஆபத்தே. அதுதான் கலவரமே. மதம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. மதங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. கடவுள்கள் நம்மளுடைய பிற்போக்குத்தனமான மூதாதையர்களுடைய ஒரு பழைய அனுபவத்தில் உருவானது. அந்த நம்பிக்கை நம்மளுடைய நினைவில் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது, அறிவியல் பூர்வமான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இதுக்குள்ளே தான் அவன் என்ன பண்ணுறான், கேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான். அதாவது இந்து மதத்துக்குள்ளே தான் இங்கே கேஸ்ட் இருக்குது. உலகத்தில் எந்த மதத்தில் கேஸ்ட் இருக்குது? கிடையாது. இந்தியாவில் இந்து மதத்துக்குள்ளே தான் அன்டச்சபிலிட்டி இருக்குது. உலகத்தில் எந்த மதத்தில் அன்டச்சபிலிட்டி இருக்குது? கிடையாது. அப்போது அவன் என்ன முடிவு பண்ணுறான், அன்டச்சபிலிட்டியும் கேஸ்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ணணும்னா மதத்தை இவங்கக்கிட்ட பரவலாக்கணும். இங்கே நல்லா பாருங்களேன், இந்து மதத்தை ஒருத்தர் பாதுகாக்கிறான்டானாக்கா அவன் இந்துவே பாதுகாக்கணும்ல. அப்போது கவினும் இந்து, சுர்ஜித்தும் இந்து தானே. சரி, திராவிட பாதத்தை பாதுகாக்கிறவங்க கவினும் திராவிடம் தான், சுர்ஜித் திராவிடம் தானே. அப்போ என்ன ஆகுனா ரெண்டு பேரும் ஒரே பிழைய ஒரே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் செய்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேரையும் புறக்கணிக்கிறது என்னுடைய வேலைன்ற நான். நீ அவன் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் என்னை புறக்கணிக்கிறான், நீ அறிவின் அடிப்படையில் என்னை புறக்கணிக்கிற. அறிவின் அடிப்படையில் மூட நம்பிக்கையாளர்கள் போல் நீ காட்சியளிப்பானால் உன்னை விட ஒரு மூட நம்பிக்கையாளர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய ஆன்சர். அப்படி தான் நான் இவங்களை கவனிக்கிறேன். ஸோ பகுத்தறிவு பேசக்கூடியவங்க அதற்கான வேலைகளையும் செய்யவே இல்லை. செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? செய்யணும், அதுதான் அவங்களுடைய கடமை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உண்மையாகவே பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்ன தெரியுங்களாங்க, சாதி ஒழிப்பு தான் பிஜேபி எதிர்க்க முடியும். சாதி ஒழிந்தவர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்களால் மட்டும்தான் பிஜேபி எதிர்க்க முடியும், கடுமையாக எதிர்க்க முடியும். இந்து மதத்தை நினைவில் வைத்துக்கொண்டு சாதியை தன்னுடைய எல்லா விதமான பழக்கங்களையும் வச்சுக்கிற ஒருத்தன் எப்படி பிஜேபி எதிர்த்துருவான்? அது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் பட்சத்தில் எதிர்ப்பான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி இந்த நம்பிக்கை இருக்கிறவர்களை நெருங்கிக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு விதத்தில் நெருங்கும். எப்போ இந்த அரசியல் கட்சிகளின் மீது இவர்களுக்கு சலிப்பு ஏற்படுதோ அப்போ இதை அவனை வென்றெடுத்துரும். என்கிட்ட ஜாதி உணர்வு இருக்குதுங்க, மத உணர்வு இருக்குது, என்ன பிஜேபி வென்றெடுக்கும், ஈஸியாக வென்றெடுக்கும், ஆர்எஸ்எஸ் வென்றெடுத்துரும். ஆனால் எனக்கு ஜாதி உணர்வும் இல்லை, எனக்கு மத உணர்வு இல்லைன்னா என்னை பிஜேபி வென்றெடுக்குமா, ஆர்எஸ்எஸ் வென்றெடுக்குமா? என்னை ஒரு ஜனநாயக சக்தி தான் வென்றெடுக்கும். கம்யூனிஸ்டுகள் என்னை வென்றெடுத்துருவாங்க. அப்போ மதமற்ற, கடவுள் நம்பிக்கையற்ற, ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குறது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வேலை திட்டம் இல்லையா? திமுகவில் எத்தனை பேர் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க? திமுகவில் எத்தனை சாதிய மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க? திமுகவில் எத்தனை பேர் அகமண முறைகளை உடைச்சிட்டு புறமண முறைகளை தலித்துகளுக்கும் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணத்தை எத்தனை பேர் செய்திருக்கிறாங்க? அப்படி ஒரு வேலை திட்டம் இருக்குதா? உங்களுடைய மாநாடுகள்லையாவது செஞ்சுருக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் இந்த பிரச்சனை வந்த உடனே முதல்வர் தமிழக மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். இல்லை, கவின் குடும்பத்திட்ட பேசியிருக்காரு. குடும்பத்துக்கிட்ட பேசுறதுன்றது வேறு. அது எல்லா காலகட்டத்திலையும் மக்கள்கிட்ட பேசணும், இளைஞர்கள்கிட்ட பேசணும். இதை தான் அவனுங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படி தெரியுமாங்க, ஒரு மோசமான அமைப்பு
ஆனால் அதனுடைய வேலை திட்டத்தில் நேர்மையாக இருக்குது. ஒரு பிழையான அமைப்பு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற பிழையான ஒரு அமைப்பு. ஆனால் அவர்கள் மக்களிடம் போய் சென்றடைவதில் அவர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து பார்ப்பனர்கள்கிட்ட மட்டுமே நம்ம வந்து பிஜேபி ஒப்படைச்சா அது வந்து வெற்றி அடையுமானா வெற்றி அடையாது அப்படின்னும் போது, அப்போ அடுத்த கட்டத்துக்கு போ, ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கிட்ட ஒப்படை. வெற்றி அடையுமானா அது ஓரளவுக்கு தான் வெற்றி அடையணும், அப்போ தலித் கிட்ட போ அப்படின்னு முடிவெடுக்குது. அப்போ அங்கே வெற்றி அடையுமானாக்கா அது ஒரு அது ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா பார்ப்பனர்கிட்ட ஒப்படைக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா தலித்துக்கிட்ட ஒப்படைக்குது. தலித்துக்கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு அறிவு அதுக்கு உருவாகுது. என்ன உருவாகுதுன்னா, தலித்துகள் ஓரளவுக்கு வென்றெடுத்துட முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் அல்லாதவர்கள் வென்றெடுக்க முடியுமானா வென்றெடுக்க முடியாது. ஏன்னா இந்த தலைமையை அவனுக்கு ஏற்றுக்க மாட்டானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் சிஸ்டத்தை கரெக்டாக நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், திரும்ப அது பிசி கிட்ட கொடுக்குறான். ஏன் அது முருகன் கிட்ட இருந்து அண்ணாமலை கிட்ட வருது அப்படின்னா அதான் காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்டவன் தலித்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவான், பிற்படுத்தப்பட்டவனையும் ஆர்கனைஸ் பண்ணுவான் அப்படின்னு அது முடிவெடுக்குது. அப்போது ஒரு பிழையான ஒரு அமைப்பு, ஆனால் சரியாக அதை அணுகுது. ஆனால் ஒரு சரியான ஒரு அமைப்பு பிழையாக அணுகுது. திராவிட இயக்கங்கள் இங்கே தான் இதனுடைய தோல்வி, இங்கே தான் அதனுடைய வெற்றி. அப்போ என்னென்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் வாக்களிப்பதன் மூலமாக, பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பதன் மூலமாக பிஜேபி இங்கே வந்து நம்ம ஒழிச்சு கட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு அமைப்பை நான் எங்கே தேர்ந்தெடுக்கிறேன்னா என் சிந்தனையிலேருந்து தேர்ந்தெடுக்கிறேன். என் சிந்தனையில் என்ன நிரம்பி இருக்குதோ அதன் அடிப்படையில் இருந்து தான் ஒரு அமைப்பை நான் வந்து தேர்ந்தெடுக்கலாமா புறக்கணிக்கலாமா நான் முடிவெடுப்பேன். நான் வந்து கடவுள் சிந்தனையாளனாகவும் ஒரு ஜாதி பற்றுள்ளவனாக இருக்கிற இடத்துல நான் வந்து எதிர்காலத்தில் பிஜேபி தான் தேர்ந்தெடுப்பேன். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. ஒரு நாள் இந்தியாவை பிஜேபி ஆளும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இல்லை எல்லா மாநிலங்களும் மெஜாரிட்டியாக பிஜேபி இருக்குன்ற ஒரு 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 கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எங்கேருந்து உருவாகுதுறானாக்கா, இந்தியாவில் எல்லோரும் இந்துக்கள், மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இந்துக்கள், இவர்கள் ஒரு நாள் பிஜேபிகிட்ட தான் இவங்க சரணடைவாங்க. அப்போ என்ன செய்யலாம், அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணோன்னா திமுகவையும் அதிமுகவையும் அங்கே இருக்கிற எல்லா மாநில கட்சிகளையும் காலி பண்ணுறது தான் அவங்க வேலை. அந்த வேலை திட்டத்தில் அவங்க ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதா, இல்லை இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதா? பிஜேபி எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸுடைய அகென்ஸ்டாக இருக்கிறான்னா, இல்லை ஐடியாலஜியாவை நம்மளுக்கு எதிராக இருக்கிறானா? ஐடியாலஜியை தான் எதிர்க்காகிறான். அப்போ ஐடியாலஜியை எதிர்க்கிறதுக்கு யார் உங்களுக்கு தேவை? அதுக்கு எதிரான சிந்தனை கொண்ட இளைஞர்கள் உங்களுக்கு தேவையா, இல்லை கட்சிக்காரங்க தேவையா? பிஜேபி நீங்கள் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது ஐடியாலஜி, அது ஒரு சிந்தனை, அது ஒரு சிந்தனை இல்லையா? அப்போ அந்த சிந்தனையை மறுதளிக்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை உருவாக்குறது நம்மளுடைய வேலை. செஞ்சியா அந்த வேலையை? இது வரைக்கும் நீ செய்யலையே. ஒரு கட்சி உறுப்பினர் ஆகிறதுக்கான வேலை தானே செய்கிறேன். இது எவ்வளோ பெரிய தோல்வி! இது மீண்டும் மீண்டும் ஒரு அதிகாரத்தை நோக்கி போகிற, ஒரு அதிகாரத்தை பார்த்து ஒரு மாடலை தான் நீ உருவாக்குற. ஆனால் அது கிடையாது. இது கிடையாது பெரியார், இது கிடையாது அம்பேத்கர். அவங்க இந்தியா முழுவதும் ஒரு ஜனநாயக சக்திகளை உருவாக்க விரும்புகிறாங்க. ஜனநாயக சக்திகளால் தான் மனித உரிமைகளை பாதுகாக்க முடியும். ஜனநாயக சக்திகளால் தான் எப்பொழுதும் வந்து ஒரு மக்களுக்கான கல்வியை உருவாக்க முடியும். அவர்களால் தான் வந்து உலகம் முழுதும் உருவாகின்ற பெருமுதலாளிகளை இந்தியாவிலிருந்து எதிர்க்க முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? அந்த அறிவியலை, அந்த அரசியலை மக்கள் எல்லா இடத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேரும். ஆமாம், ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். நான் ஒரு மோசமான ஒரு வியாபாரி, மக்களுக்கு அகென்ஸ்டான ஒரு வியாபாரம் பண்ணுறேன். ஊராட்சி மன்ற தேர்தல் வருது, நான் முடிவெடுக்கிறேங்க. நான் தான் முடிவெடுக்கிறேன். அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் யார் தலைவராக வரணும், யார் துணைத் தலைவராக வரணும், யார் வார்டு மெம்பராக வரணும். ஏன்னா தலைவராக வந்துடுவான் யாழ். ஏன்னா அப்போ தானே அந்த ஊரில் நான் விரும்புகிற சாரா வைக்கிறவனாக இருப்பேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறவனாக இருப்பேன், அங்கே இருக்கிற அரசு நிலங்களெல்லாம் இருப்பேன், அங்கே இருக்கிற ஏரி குளங்கள் இருக்கிற மண் அள்ளுறவனாக இருப்பேன். அப்படியான ஒரு ஊராட்சி பண்ணுறது ஒரு வியாபாரி நான். என்னை பொறுத்தவரைக்கும் கோடியே தான் சம்பாதிக்கணும். ஆனால் இதெல்லாம் கேள்வி கேட்காம எனக்கு ஆதரவாக ஒரு ஊராட்சி மன்ற நிர்வாகம் இருக்கும். அப்போ தலைவர் அவன் தான் முடியும். தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் யாராக இருந்தால் தான் முடியும். ஏன்னா வார்டு மெம்பர்லாம் வந்து
ஆப்போசிட் ஆகிட்டு தலைவர் மட்டும் யார் ஆகிட்டா அப்போ நான் என்ன பண்ணுறேன், வார்டு மெம்பரை நான் தான் உருவாக்குறேன், துணைத் தலைவர் நான் தான் உருவாக்குறேன், கவுன்சிலர் நான். ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒரு சாராய வியாபாரிக்கு இல்லை மனு திருடனுக்கே இவ்வளோ பெரிய அறிவும் வேலை திட்டம் இருக்கும்னா, இந்திய தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சர்வதேச முதலாளிகளுக்கு, இந்தியாவில் வணிகம் செய்கிற முதலாளிகளுக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே சாதிய மனப்பான்மை இங்கே உருவாக்கி பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் எது லாபமோ அதை பத்திரப்படுத்தி வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த லாபத்துக்கு சாதியை வச்சுப்பாங்க. அவங்ககிட்ட ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் இல்லை வென்றெடுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி வச்சுப்பாங்க. ஆமாம், இது எல்லாமே அவங்களுடைய டூல். இங்கே இருக்கிற கேஸ்ட் இங்கே இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், இந்த இஷ்யூவில் பிஜேபி வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா இப்படி இந்த மௌனம் தான் அவங்களுடைய அரசியல். அவங்க வாய் திறக்கலைன்னா எல்லா கட்சிகள் மேலேயும் தான் அந்த விமர்சனம் இருக்குது. யாருமே பெருசாக கண்டுக்கலைன்னு புதுசாக வந்த விஜயிலிருந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்கு மேலே அந்த விமர்சனம் இருக்குது. எல்லாத்துக்கும் அது டூல்ன்றீங்களா? அதுதான் இவங்க எதை சொல்கிறேன், இவங்க எல்லாமே ஒரு முதலாளியை டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்ற. முதலாளிகள் தான் இந்த இந்திய தேர்தலை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, இது ஒரு ஜனநாயகபூர்வமான தேர்தல் நம்ம நினைக்கிறோம். இல்லை, கிடையாது. முதலாளிகள் இங்கே இந்த தேர்தலை நடத்துகிறாங்க. ஸோ இப்போ சாதி பாதுகாக்கப்படுறதுல முதலாளிகளுடைய பங்கு பெரிய பங்கு இருக்குது. கார்பரேட்டுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இங்கே ரிலிஜன் பாதுகாக்கிறது இருக்குது. இஸ்லாமியர்கள் மீது கடுமையான சட்டங்கள் உருவாகிறதுக்கு முதலாளிகளுடைய மிகப்பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மறுக்கப்படுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இல்லை, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிலிருந்து எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னால் இருக்கிற முதலாளித்துவ அரசியல் ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற வணிகங்கள் இருக்குதுல்ல, இதெல்லாமே ஒரு காரணங்களாக இருக்குது. அப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, நீங்கள் உங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ரோலை மிஸ் பண்ணுறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர், தமிழகம் போன்ற மாநிலங்களில் தந்தை பெரியார், என்ன ஒரு சர்வதேச அளவில் லெனின், மார்க்ஸ் போன்றவர்களை நம்மளுடைய மிகப்பெரிய அரசியல் சிந்தனையாளர்களை இங்கே மாற்றுறதுக்கான வேலை இருக்குதுல்ல, இந்த வேலை இவங்க செய்யலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பிஜேபியை என்னவா பார்க்குறாங்கனாக்கா, வெறும் தேர்தல் அரசியல் எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக மட்டும் பார்க்குறாங்க. அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. எனக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் அமைப்புகள், இங்கே பல்வேறு மக்கள் அமைப்புகள் இருக்குது. அது இடதுசாரி அமைப்புகளாக இருக்குது, தலித் அமைப்புகளாக இருக்குது, தமிழ் தேசிய அமைப்புகளாக இருக்குது. இது எல்லாமே இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுறோம், இது எல்லாமே எதுக்கு உருவாகுது அப்படின்னா, மக்களுடைய விடுதலைக்காக தான் உருவாகுது, நலன்களுக்காக, மக்களுடைய நலன்களுக்காக தான் இது உருவாகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் தேர்தல் வருது, ஆனால் இவங்களுக்கு வேறு வேலை திட்டங்களும் இருக்குது. அது என்ன மாதிரியான திட்டங்கள்லாம், தேர்தல் என்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள நுழையிறது, கூட்டணி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள போயிருது. இதுக்குள்ளெல்லாம் போயிட்ட உடனே இந்த தேர்தலுக்காகவும் இந்த கூட்டணிகளுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்கள் நலன் இருக்குது இல்லை, சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது காம்ப்ரமைஸ் இல்லை, மக்கள்கிட்டேருந்து முற்றிலும் விலகி போகிறதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு தொழிலாளருக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இடதுசாரி இயக்கங்கள் யார் பக்கம் நிற்குது, முதலாளி பக்கம் நிற்குது, தொழிலாளி பக்கம் நிற்குது. ஆனால் இந்த அரசு நம்ம சொல்கிறல, இந்த திராவிட அரசு அங்கே யார் பக்கம் நிற்குதுறானாக்கா, தமிழகத்தை பொறுத்துன்றதுனால நான் அந்த பேர் யூஸ் பண்ணுறேன். இப்போ அங்கே யார் பக்கம் நிற்குதுன்னா, முதலாளி பக்கம் நிற்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இல்லையா, அது மாதிரி நிற்குது. அப்போ ஒரே கூட்டணியில் இருந்துக்கின்னு மக்கள் பிரச்சனையில் இவங்க மிகப்பெரிய எதிரிகளாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலுக்குள்ளே வந்துட்டு உடனே யார் மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்கள மீண்டும் ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலை செய்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி ஏன் எதிர்க்கிறீங்க? பிஜேபின்ற பேருக்காக எதிர்க்கிறீங்களா, அதனுடைய பண்புகளுக்காக எதிர்க்கிறீங்களா? பண்புகளுக்காக தானே எதிர்க்கிறோம். அது மக்களுக்கு விரோத ஒரு இயக்கம், அப்படி தானே? அப்போது அந்த மக்களுக்கு எதிரான அது ஒரு இயக்கம் அப்படின்னு நீங்கள் நம்புவீர்களானால், அதுக்கு பின்னணியில் இருக்கின்ற, அதுக்கு ஃபண்டடாக இருக்கிற முதலாளிகளையும் நம்ம எதிர்க்கணுமே வேணாவா? ஆனால் அந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சண்டை வரும்பொழுது நீங்கள் யார் பக்கம் நின்னீங்க? இதை தான் சொன்னேன். இது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் ஆதரிக்கிற கட்சிகள் இதெல்லாமே மறைவாக ஆதரிக்கும், இல்லைன்னா வெளிப்படையாக ஆதரிக்கும். புரியுதுங்களா? காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இங்கே கேபிட்டல் முதலாளித்துவ பொருளாதாரத்தை ஆதரிக்கிற ஒரு அமைப்பு தான். அவங்க வேணும்னா பெரியார் பேசுவாங்க, புரியுதுங்களா? ஆனால்
முதலாளித்துவ பொருளாதாரத்தை எதிர்க்கிற நீங்கள், ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டமைக்க விரும்புகின்ற நீங்கள் ஏன் இதாக கூட நிற்கிறீங்க அப்படின்னா, தேர்தலில் வெற்றி பெறணுன்றீங்க. தேர்தலுக்கும் சமூக விடுதலைக்கும் எப்பாவது தொடர்பு இருக்குதா? எப்பொழுதுமே தொடர்பு கிடையாது. ஒரு 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 லிபரேஷனுக்கும் எப்பவுமே இல்லை சார். நிறைவாக இந்த கேள்வி கேட்டுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவோ அதிமுகவோ இல்லை திராவிடத்தின் மற்ற கட்சிகளோ இல்லை பெருங்கட்சிகளோ இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரியார் பார்வையில் சமூக ஜனநாயகத்தை வந்து ஆதிக்க சாதி வெறியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்டுறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள கண்டிக்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதன் போல் அவர்களின் எதிரியான இன்னொரு கட்சி அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்றீங்க. அவங்களுக்கு மதத்தின் அடிப்படையில் இந்த சாதிகள் தான் பின்னணியில் இருக்குன்றீங்க. அவங்க ஈஸியாக அணிதிரட்டுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திடாதா? அதற்காகவாவது இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஐடியாலஜி எதிர்க்கிறீங்களா? வெறும் தேர்தலை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, மாற்றத்தை. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இந்த மக்கள்கிட்ட இந்த சிந்தனை நான் சொல்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேங்க, புரியுது. மக்கள்கிட்ட மதம் இருக்குது, என்னுடைய நடவடிக்கையில் ஜாதி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிஜேபி விரும்புகின்ற ஒரு இளைஞனாக தான் நான் இருக்கிறேன். வாக்கா மட்டும் பார்க்காதீங்க. ஆமாம், சமூகமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து திமுகவில் இருக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் காங்கிரஸில் இருக்கிறேன், அவ்வளோதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனால் சாதியவாதம் தான், மதவாதம் தான் எதிரின்றீங்க. அதை மாற்றுறதுக்கான வேலை தான். அந்த ஐடியாலஜி நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்கா, என் சிந்தனைக்குள்ள ஒரு நவீன கல்வி வழியாக, மக்கள் கல்வி வழியாக அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும்ல. உங்களால் வந்து ஒரு அரசுக்குள்ளே போய் அந்த கல்வியில் வேலை செய்ய முடியலன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயாவது எனக்கு அந்த கல்வியை வழங்குவதற்கான ஒரு வேலையை செய்யணும்ல. அதை தான் நான் சொன்னேன். முதல்வர் இந்த இளைஞர்கள்கிட்ட பேச துவங்கியிருக்கணும், தொடர்ந்து பேசணும். இளைஞர்களுக்கு அவர் வந்து அவர் பகுத்தறிவை பற்றியும் பெரியாரை பற்றியும் வெறும் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், மற்ற கட்சி தலைவர்களும் வேணும்ல, அவங்களும் பேசணும். நாம தானே பெரியாரை பேசுகிறோம். ஓகே, ரைட். நாம தானே பெரியாரை பற்றி பேசுகிறோம் இல்லையா? எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், அவங்க கிட்ட வந்து பெரியார் சிந்தனை இருந்தால் அவங்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக போக மாட்டாங்க. திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒருத்தர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா அவங்கக்கிட்ட பெரியார் சிந்தனை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால தான் நம்ம அவங்கள மறுக்கிறோம். ஆனால் அப்போ திராவிட இயக்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு, பெரியார் சிந்தனையாளராக இருந்துக்கிட்டு நம்ம திராவிட இயக்கங்களை ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கு நம்ம தோங்குறோம்னாக்கா, அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே புரையோடி போன சில நோய்களை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஏன்னா நீ நோயாளியாக இருக்கிற வரைக்கும் எதிரியை வெல்வதற்கான வலிமை உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அவன் வந்து மிகப்பெரிய நோயாக இருக்கிறான். அதாவது மிகப்பெரிய நோய் தாங்க ஒரு மனிதனை சாய்க்கும். அப்போது நோயற்ற ஒரு மனிதனை நான் இருக்கணும்ல, என்கிட்ட ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கணும்ல, என்கிட்ட அந்த தூய்மை இருக்கணும்ல. அந்த தூய்மை அதை தான் சொல்கிறேன். ஒரு மூட நம்பிக்கை, ரொம்ப ஒரு பிழையான ஒரு அமைப்பு, ஆனால் வேலை திட்டத்தில் நேர்மையாக இருக்குது. ஒரு சரியான அமைப்பு வேலை திட்டத்தில் பிழையாக இருக்குது. அதை சரி பண்ணிக்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Taste the Daily. Taste the Daily.